பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. இன்று திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2021. இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்பதே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கரம் நமக்கு சகாயமாயிருந்தால் சாதாரண ஜனங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் வேத வசன தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய கரம். அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேக அற்புதங்களும் அதனால் பல சபைகளும் ஏற்பட்டு அநேகர் கர்த்தரின் பக்கமாக திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஸ்தேவான் மரணத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட உபத்திரவத்தினால் அநேகம் பேர், சாதாரண விசுவாசிகளும் கூட சிதறடிக்கப்பட்டு பல இடங்களுக்கு கடந்து போனார்கள். அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம், அதிலும் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்ததினால் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரின் பக்கமாக திரும்பினார்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, பவுல், சீலா, ஸ்தேவான், பர்னபா மற்றும் அவர்களோடு கூட சேர்ந்தவர்களாக அநேக சாதாரண விசுவாசிகள் மூலமாகவும் அநேக சாதாரண விசுவாசிகளோடும் கூட பெரிய காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் தன்னுடைய ஜனங்கள் மேல், தன்னுடைய ஜனங்களோடு கூட இருக்கும்போது அற்புதமான காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் மிகவும் சாதாரணமானவர்களே. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. பெரிய பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் நாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கே நன்றாக தெரியும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக நாம் இருக்கும்போது, நிச்சயமாக தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து அநேகரை கர்த்தரின் பக்கம் திருப்பும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் நம்மை நாமே முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் நம்மை முன்னோக்கி நடத்தட்டும். அவர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெரிய அற்புதங்களை நீர் எங்களோடு கூட செய்து நாங்கள் அநேகருக்கு உம்மை குறித்து சாட்சி சொல்லி அநேகரை பக்கமாய் திருப்ப எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சாதாரணமானவர்களே, ஆனாலும் அசாதாரணமான காரியங்களை செய்ய நீர் எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.